சிம்மராசிக்கு பாரதி அம்மா ஆரம்பிக்கும் போது ஒரு கருத்தை சொன்னாங்க. கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் உண்மையை சொல்லணும்னா சாதகமா இல்லை. ஜென்மத்துல கேது இருந்துச்சுன்னா பெரிய மன உளைச்சல், மனவலி, மன அழுத்தம், ஏன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்க வைக்கும். ஏன்னா சந்திரனோடு கேது சேருங்கால் சந்திர கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். ஒண்ணு உடல்ல ஊனத்தை கொடுக்கும், அப்படி இல்லாட்டி மனதளவுல ஊனத்தை ஏற்படுத்தும். 7வது இடத்துல ராகு. ராகுன்றது 7வது வீடு. நீங்க அழகா ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, இல்லற வாழ்க்கை, பழக்க வழக்கம், அது சொந்த பந்தத்தை குறிக்கதோ, காதலோ, காமமோ, கலத்தரமோ, இந்த 3 விஷயங்கள்லையும் பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அஷ்டமத்து சனி பெரும்பாலும் வந்தா நான் முதல் விஷயம் சொல்றது, இல்லற வாழ்க்கையில ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், பழக்க வழக்கத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், 3வது நபர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாமே சிம்மராசிக்கு ஒரு பெரிய சவாலை கொடுக்கக்கூடிய வேளையில குருவும் 12வது வீட்டுல வந்து மறைகிறார். இப்ப 12ல மறைகிறாரேன்னு சொல்லி சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் குரு வந்து 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி சிம்மத்துக்கு. அப்ப 5வது வீடுன்றது புத்தரஸ்தானம். அப்ப பிள்ளைகளால் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம் ஏற்படுத்தும். தன்னுடைய குழந்தைகளை நினைச்சு சந்தோஷப்படலாம். பிள்ளைகள் வழியில பெரிய ஏற்றமும் ஊக்கமும் கடவுளுடைய அருளோடு அவர்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடம் அப்படின்றது அஷ்டமஸ்தானம். அது இல்லற வாழ்க்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் பழக்க வழக்கத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும். புதியவருடைய வருகை புதிய அறிமுகங்களை குறிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சாதக பலன்களை தருது. அதுல முதல் விஷயம், குரு பார்க்கக்கூடிய இடங்கள் சிம்மத்துக்கு அற்புதமான இடத்தை பார்க்கிறார். அப்ப 4வது வீட்டை சுகஸ்தானத்தை பார்க்கிறார். கொஞ்சம் இதுவரைக்கும் ஓட்டத்தோட இருந்தேன் சார், ஒரு நிம்மதி இல்லாம இருந்தேன், அலைச்சலா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு சொன்னாலும் இத்தனை சவாலையும் கடவுள் உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக் கொள்வதற்குரிய ஒரு காலம். வாழ்க்கையில எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டதுன்றத கடந்த ஒரு வருஷமா கேது கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு ராசியில உட்கார்ந்து. அப்ப அந்த கேது கத்து கொடுத்த பாடத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகிறது.